நான் ஒரு ஹிந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவ. என்னோடய வாழ்க்கை பயணம் எல்லாமே கற்களும் முட்களும் தான். இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஜஸ்ட் தார்ன்ஸ் அண்ட் திசில்ஸ். நான் பிறந்த அடுத்த நாளே நான் இறந்துருக்கணும். பிறந்த அடுத்த நாள் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா மோஷன் யூரின் போகணும்னுவாங்க. எனக்கு மோஷன் போகல, வயிறு வீங்கி போய் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் 1000ல் ஒரு குழந்தை தான் பிழைக்கும், அதனால் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது உங்கள் குழந்தை பிழைக்குமான்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. பிறந்த அடுத்த நாள், அதாவது ஈவினிங் பிறந்தேன், சண்டே ஈவினிங் பிறந்தேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு 12 ஹவர்ஸில் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. கர்த்தர் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. நீங்கள் பைபிளில் 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 24 வருஷம் அந்த அனீமியாவில் கஷ்டப்பட்டேன். ஹெமரேஜஸ், பெரும்பாடு. மோஷனில் மோஷன் வழியாக பிளட் போயிட்டே இருக்கும், அது தெரியாது. எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தோம், எத்தனையோ டாக்டர்ஸ், யூஎஸ்ஏலேருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் அப்பா என்ன ஐஷன் போவார், இந்த டாக்டர் இன்னொரு டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர், இப்படியே எல்லா டாக்டர்ஸையும் சென்னையில் பார்த்தாச்சு. எவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் இருக்கும், எனக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸே அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். அத்தனை டெஸ்ட்டுகளும் எடுத்தாச்சு. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போதும் இந்த டெஸ்ட் எடுங்கன்னு முழுசாக எல்லா டெஸ்ட்டுகளும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறச்ச எதுவுமே டாக்டர்ஸ், ஒரு பெரிய யூஎஸ்ஏலேருந்து டாக்டர்ஸ் சொன்னார், இந்த மாதிரி எங்கேயோ பிளட் லீக் அவுட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் எந்த பார்ட்டில் லீக் அவுட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க. 12 வருஷம் அயன் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எனக்கு நான் இருக்க முடியும். லைக் சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்தது, 24 வருஷம் இருந்தது. ஆனால் நான் எப்போ பெரிய மெச்சூர்ட் ஆனேனோ 13 வயசில் அட்டன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அப்போ தான் அவங்களுக்கு விவரமாக தெரிஞ்சது இவங்களுக்கு பிளட் லீக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷனில் தான், அதாவது ஹார்ட் பம்ப் ஆகி பிளட்டு ஃபுல் உடம்புக்கு சர்க்குலேட் ஆகணும். ஆனால் எனக்கு ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு பதிலாக இவ்வளோ தான் இருந்தது, எப்போ வேணால் நிற்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் மற்ற பாடிக்கும் பிளட்டு போகாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. இவ்வளோ தான் பம்ப் ஆகும் ஹார்ட்டு. ஸோ அதனால் அடிக்கடி ஃபிட்ஸ்னால் இழுப்பு கிடையாது, ஃபிட்ஸ் பிரெயினுக்கு பாஸ் ஆகாமல் அப்படியே மயங்கி விழுந்துருவேன், அடிக்கடி மயங்கி விழுந்துருவேன். ஸ்கூலுக்கு போனாலும் அப்படி தான், காலேஜுக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபுல்லாக ஒரு 10 படி ஏறுனா எனக்கு மூச்சு வாங்கும், அப்படியே உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற படி ஏறுவேன். அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. 5 கிராம்ஸுக்கு மேலே எனக்கு பிளட்டே ஏறாது. அடிக்கடி போய் பிளட் ஏற்றி கொண்டு வருவேன். ஸ்கூலுக்கு போவேன், பிளட்டு 5 கிராம்ஸுக்கு மேலே ஏறாது. அதுக்கப்புறம் 10 கிராம்ஸ் வரும், அதுக்கப்புறம் திருப்பி 5 கிராம்ஸ் போயிடும். இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. 24 இயர்ஸ் தான் என்னோடய வாழ்க்கை. ஒரு தடவை 2.8க்கு வந்துருச்சு. டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னம்மா எப்படிம்மா நீ இன்னும் உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு நினைவுக்கு வரலை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. டியூட்ரானமி 8:3, லூக் 4:4, மேத்யூ 3:4 இருக்குது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான். ஆமென். எனக்கு அந்த வார்த்தை தான் தாங்கி என்னை உயிரோடு இன்றைக்கி உங்கள் முன்னாடி வாழ வச்சுட்டுருக்கு. ஸோ நான் 2வது தடவை ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு. திருப்பி பிளட்டு கொஞ்ச நாளில் திருப்பி போக ஆரம்பிச்சுது. இப்படியே தான் போயிட்டு இருந்தேன். நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், டேடி டோன்ட் வேஸ்ட் த மனி ஃபார் த ஹாஸ்பிட்டல்ஸ், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ சிகிச்சை பார்த்துட்டீங்க, கடவுளுக்கு சித்தம் இருந்தால் என்னை வாழ வைக்கட்டும், நான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா அப்படி போச்சு. 24 வயசு ஆகிடுது எனக்கு. அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் சைட்லேயும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேயும் சரி, பெருசாக நாங்கள் ப்ராட் மைண்டட், நான் இன்டர்காஸ்ட் இன்டர்ரிலீஜியஸ்னால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே மேரேஜ். ஸோ எனக்கு கிடச்சிது கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாப்பிள்ளை. எங்கள் அப்பா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வச்சார், புரோக்கன் மூலமாக வந்துச்சு. இட் வாஸ் பியூர்லி அன் அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ என்னோடய கணவர்கிட்ட, அதாவது எனக்கு வரப்போகிறவர் ஒரு பெண் நினைப்பால்ல, என் கணவர் எப்படி இருக்கணும், நான்லாம் எதுவுமே நினைக்கல. வரப்போகிறவர் நல்ல கேரக்டராக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு மணி பார்க்கல, அழகு பார்க்கல, எதுவும் பார்க்கல.
ஸோ எனக்கு அவர் வந்து நான் எல்லாத்தையும் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பாடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் தென் 90s நான் ஃபிலிம் லைனுக்கு வந்தேன், அதெல்லாம் கூட சொன்னேன். ஃபிலிம் லைனில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஃபிலிம் லைன்லாம் பிடிக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் விட்டுற போகிறேன் அப்படின்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்களுக்கு எதுவும் கேட்க தோணலையான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் யுவர் பாஸ்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யுவர் ப்ரெசன்ட் அண்ட் யுவர் ஃப்யூச்சர். உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி எனக்கு தேவையில்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் உன்னுடைய ஃப்யூச்சரையும் உன்னுடைய ப்ரெசண்ட்டையும் தான் ஷேர் பண்ணி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ செட், அப்பா கிட்ட வந்து சொன்னேன், ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அவருக்கு அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி 3வது மாதமே திருப்பி எனக்கு வயிற்று வலி ரொம்ப வலிக்கும், வயிறு அப்படி வலிக்கும். 13 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அவ்வளோ வலி, எனக்கு பயங்கரமாக வலிக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சம்வேர் தேர் இஸ் அ பிளாக், அந்த பிளாக்குக்காக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆங்கிலோ இண்டியனு, அவர் வந்து ஹீ இஸ் பை பர்த் இஸ் அ கிறிஸ்டின். அண்ட் அவர் வந்து என்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனார், சர்ச் கொண்டு போனார். நான் வந்து பயங்கர ஸ்டான்ச் ஹிந்து, ஜபம் பண்ணாமல் ஸ்தோத்திரம் சொல்லாமல் ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன், பஜன்ஸ் பாடுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கலை, எனக்கு அன்பு கிடச்சதே கிடையாது. அன்புன்னா எப்படின்றது தெரியாது எனக்கு. அவங்க பாட்டுக்கும் அவங்க இருப்பாங்க. ஏதோ நான் வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவை பெற்ற அம்மாவோட தான் நான் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா அவங்க தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது, அவங்க தான் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, எல்லாமே அவங்க தான் எனக்கு செய்வாங்க. ஸோ அவங்க வந்து ஷி வாஸ் இன் த ஃபிலிம் லைன். அவங்க ஃபிலிம் லைனில் இருந்திருக்காங்க, ஜெமினி ஸ்டுடியோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில், அதில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிலிமில் வரணுன்ற ஆசைப்பட்டவங்க எங்கள் பாட்டி தான். ஸோ அதனால் என்னை ஃபிலிம்ஸில் கொண்டு வந்தாங்க. நான் அப்படியே ஃபிலிம்ஸையும் நடிச்சுட்டு இருந்தேன். ஒரு அன்பு கிடைக்காத ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நான் வாழ்ந்தேன். ஏன்னா எனக்கு அன்பென்னே கிடைக்கல. என் கிராணி வந்து என்னோடய பாட்டி வந்து எப்படின்னா டிசிப்ளின்டாக வளர்த்தாங்க, சிஸ்டமேட்டிக்காக வளர்த்தாங்க. இது இந்த நேரத்தில் பண்ணணும், இது இந்த நேரத்தில் பண்ணணும், யூனிஃபார்ம் எடுத்துன்னு வந்தால் இந்த நேரத்தில் போடணும், இப்படி தான் அந்த மாதிரி வளர்த்தாங்க. கல்யாணம் ஆச்சு 3வது மாதம் எனக்கு வந்து டாக்டர்ஸ் என்னை வந்து நான் பாட்டியோடு தான் நிறைய இதுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், பஜன்ஸ் பாடுவேன், அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் சொல்லுவேன். ஸ்கூலுக்கு ஸ்லோகம் சொல்லாமல் பஜன்ஸ் பாடாமல் நான் போகவே மாட்டேன். எப்போதுமே என் நெத்தியில் விபூதி குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வளர்ந்தேன் நான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நான் சர்ச்சுக்கு கூட்டின்னு போய் நீ ஆண்டவர் இயேசுவை வேண்டு, உனக்கு வந்து இந்த பிளாக் இதெல்லாமே சரியாகும் அப்படின்ட்டு. டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க சொன்னாங்க, சம்வேர் தேர் இஸ் அ பிளாக், அதுக்கு ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் எனக்கு பிறந்த அடுத்த நாள் நடந்தது, செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் நிச்சயத்துக்கு அப்புறம் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த லவ் வந்து அப்படியே தொடர்ந்து மேலே ஏறிண்டே போச்சு. கல்யாணம் ஆகி 3வது மாதம் நாங்கள் எங்கேயுமே போகல. என் மாமனார் மாமியார் வந்து 2 பேருமே பக்கவாதம், நான் தான் பார்த்துக்கணும் அவங்கள. நான் வீட்டு வேலை, வெளி வேலை, சமையல் வேலை, வெளி வேலை எல்லாவற்றையும் அவங்களையும் பார்த்துக்கொண்டு நான் அப்படி தான் இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் நீ வேண்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எத்தனையோ கடவுளை வேண்டின்றேன், நான் வேண்டாத கடவுளா? நான் கான்வென்ட்லாம் போயிருக்கேன் ஸ்கூலில், அங்கே ஜீசஸை பார்ப்பேன், சேப்பல் போவேன், எல்லோரும் போகிற மாதிரி ஹிந்துஸ் அப்படி போவோம், வேண்டுவோம், 10ஓட 11 10ஓட இது 1 அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். என் ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை நீ வேண்டு அப்படின்னாரு. சரி நான் வேண்டிட்டு அடுத்த நாள் எனக்கு ஆப்ரேஷன். ஸ்ட்ரெச்சரில் போட்ட உடனே எனக்கு என்ன உந்துதல் ஆச்சுன்னு தெரியல, வேண்ட ஆரம்பித்தேன். இயேசுவே நீங்கள் தான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். நான் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்பலை, 24 வருஷம் நான் பார்த்துட்டேன், எந்த டாக்டரும் நான் நம்பலை, நீங்கள் வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ணுங்கள். ஆப்ரேட் பண்ணி 6 மணி நேரம் ஆப்ரேஷன், பெரிய டாக்டர்ஸ் வந்தாங்க, ஆப்ரேட் பண்ணி என்னை ஐசியூவில் போட்டாங்க. போட்டுட்டு ஈவினிங் வந்து டாக்டர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, மேடம் நாங்கள் வந்து இது சாதாரண ஆப்ரேஷன் நினச்சி தான் பிளாக் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணோம், ஆனால் இது இவ்வளோ ரிஸ்கி ஆப்ரேஷன் எங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி நீங்கள் இருந்தீங்க இத்தனை நாள் உயிரோட எனக்கு தெரியல, இவ்வளோ வருஷம் நீங்கள் எப்படி உயிரோடு வாழ்ந்தீங்க? நாங்கள் பிளாக் எடுக்கிறதுக்கு அறுத்தோம், அதுக்குள்ளே அப்படி சிக்கி கொண்டு இருந்தது, அந்த சிக்கலெல்லாம் எடுக்கிறதுக்கே எங்கள் 5.5 மணி நேரம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் 5 டாக்டர்ஸ் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, 2 நர்சஸ். அதுக்கப்புறமா எங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கப்புறம் மூடணும் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் என்னமோ ஒன்று சொல்லிச்சான் அவங்கக்கிட்ட, டீப்பாக அறுத்து பாரு அவள் வயிற்றில் அப்படின்னு. அப்போ டீப்பாக அறுத்து பார்க்கும்போது சென்டர் ஆஃப் த ஸ்டமக் அடியில் வந்து 2 கிலோஸ்க்கு சதை வளர்ந்து
அப்படியே அது வழியாக பிளட்டு லீக் அவுட் ஆகி மோஷன் வழியாக இத்தனை வருஷங்களும் போயிட்டு இருந்தது. அந்த 2 கிலோஸ் எடுத்து வெளியில் பயாப்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வழியாக தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் பிளட் லீக் அவுட் ஆகிட்டு இருந்தது மேடம். இப்போ நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு அனீமியாலாம் இல்லை, எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு. அது எது சரியாச்சுன்னா, நான் ஆண்டவர்கிட்ட வேண்டி நான் அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கும்போது எனக்கு தெரியாது ஆண்டவர்கிட்ட எப்படி வேண்டணும்னு, என்னமோ ஒன்று உந்துதல் பண்ணிச்சு என்ன, நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் ஆண்டவர் எனக்கு டாக்டர்ஸ் கிட்ட உணர்த்தி அந்த ஆப்ரேஷனை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நர்சஸ் எல்லாம் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே ஹீல் ஆகிடுச்சு. எனக்கு சூப்பராக ஹீல் பண்ணார் என்ன. ஒரு வாரத்துக்குள்ளே ஹீல் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், எல்லாமே எங்களுக்கு எல்லாம் நானே செய்ய ஆரம்பித்தேன். மாமியார் கீழே விழுந்து ஒரு ராடு போட்டு அவங்கள படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நான் தான் செய்யணும். அதுக்கப்புறம் அப்போ தான் இந்த சர்ச்லேருந்து நான் கேத்தலிக் சர்ச்சில் தான் ஞான ஸ்நானம் வாங்கினேன். ஸோ அந்த கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் வந்தாங்க. அதாவது இது அப்படியே போச்சு. கல்யாணம் ஆகி 3வது மாதம் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. ஒரு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகி 3வது மாதம் இது ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் என் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாமே நகை எல்லாமே விற்க ஆரம்பித்தோம். ஒன்றா விற்க ஆரம்பித்தோம். என்னுடைய ஜுவல்ஸ், என்னுடைய வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வேலை கிடைக்கல. நானும் என் மாமனார் மாமியாரை பார்த்துக்கணுன்றதுனால என்னால் வேலைக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். பெட் சோர்ஸ் எல்லாம் மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானே தான் எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. எங்களுக்கு எல்லாமே போயிட்டதுனால டாக்டர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் காசு இல்லை. கடன் வாங்குவோம், இங்கே வட்டி கொடுப்போம், அங்கே கடன் வாங்குவோம், இங்கே வட்டி கொடுப்போம். இப்படி தான் எங்களோட வாழ்க்கை 4 வருஷமாக போயிட்டு இருந்தது. அப்போது என்னோட சர்ச் மெம்பர்ஸ்லாம் வந்தாங்க என் மாமியாருக்கு ப்ரே பண்ணுறதுக்கு. அவங்கெல்லாம் கிறிஸ்டின் தானே. வந்தாங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஒன்று நீ அவங்களோட இதுக்கு மாறணும், இல்லைன்னா அவங்க உங்கள் ரிலீஜனுக்கு மாறணும். நீ என்ன இப்படி இருக்க, 4 வருஷம் ஆகிடுது அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் சொன்னேன், ஏன் நான் இப்படியே இருந்தால் அவங்க ஜீசஸ் எடுத்துக்க மாட்டாரா, உங்கள் பிள்ளையா, நான் மாறணுமா அப்படின்னேன். அவங்க ரொம்ப அழகாக ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லா விதங்களையும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னது. இமீடியட்டாக நான் சொன்னேன், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. அவங்க கேட்டாங்க, 4 வருஷம் பத்தாதானே. இல்லை, நான் முதல்ல என் மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும், முதல்ல என் மனசை நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அவர் உள்ளே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் மாற முடியும். ஏன்னா இமீடியட்டாலாம் என்னால் சும்மா ஏனோ தானோ நான் ஞான ஸ்நானம் வாங்குகிறேன், திருப்பி பழைய கதவை திரடி குருடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பின்னாடி போக முடியாது. நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ரிலீஜன்னா அதில் ஹானஸ்ட்டாக இருக்கணும், பிரமாணிக்கமாக இருக்கணும், உத்தமமாக வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறவன். சரின்னு 1 வாரம் டைம் கொடுத்தாங்க. நான் மாறினேன், முழுசாக ஆண்டவரை ஏற்றுண்டேன். அதுக்கப்புறம் நான் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் என் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்னை இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு வருகிறாரு. ஆண்டவரை முழுமையாக ஏற்றுண்டு நான் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மாமியார் நான் ஞான ஸ்நானம் வாங்கி அடுத்த மாதம் இறந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பைபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு பேப்டிசம் சொல்லி கொடுத்த சிஸ்டர் கன்னியாஸ்திரிகள் வந்தாங்க. ஸோ அவங்க பைபிள் கொடுத்தாங்க, இங்கிலீஷு. நான் 10 வருஷம் இங்கிலீஷ் பைபிள் தான் படித்தேன், தமிழ் தெரியாது. தமிழ் 11வது வருஷம் தான் நான் எனக்கு இங்கிலீஷ் பைபிள் கொடுத்தேன். ஸோ 10 வருஷம் இங்கிலீஷ் பைபிள். அந்த இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நான் சண்டே ஸ்கூல் போனதில்லை, கேட்டகிசம் போனதில்லை, எதுவும் போனதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படி எனக்கு ஜெபம் எனக்கு சொல்லி கொடுக்குறார். ஒவ்வொரு வார்த்தை படிக்கும்போதும் அதுக்கு உண்டான எல்லா ஆழமான அர்த்தங்கள் எனக்கு அப்படியே விளங்க ஆரம்பிச்சுது. இது என்னடா இது இப்படி, எனக்கு தெரியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியல, எனக்கு நல்லா உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பைபிள் படிக்கிறேன்னு, நான் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், வார்த்தைகள் படிக்கிறதையே எனக்கு இதுவாக இருந்தது. மாமனாரை பார்த்துக்கிறது, பைபிள் படிக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, பைபிள் படிக்கிறது, அவசர அவசரமாக செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக பைபிள் படிக்கணும். அந்த மாதிரி அப்படி ஒரு வாஞ்ச அந்த பைபிள் அந்த வார்த்தை உள்ள போகிறது, அப்படி படிக்க ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறமா என் மாமனாரும் ஒரு 4 வருஷம் கழித்து இறந்துட்டார். பிரெயின் ஸ்ட்ரோக் சிகிச்சை பண்ண முடியாமல், நாங்கள் தான் கடனில் இருக்கோமே, அப்படியே இறந்துட்டார் அவரும். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் நான் இந்த
ஃபீல்டுக்கு மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வர சொன்னார். வை கான்ட் யூ கோ இன் டு ஃபிலிம்ஸ் அகெயின், பிகாஸ் யூ ஹாவ் சச் அ குட் டேலண்ட் அப்படின்னாரு. டேலண்ட் நல்லா இருக்கிறதுனால நீ போ மறுபடியும் அப்படின்னாரு. நான் திருப்பி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். என் மாமியார் மாமனார் பார்க்குறதுக்கே சரியாக இருக்கும், எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கும்போது எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், ஃபேமிலி லைஃபே. ஏன்னா நான் கல்யாணம் ஆகி 3வது மாதம் ஆப்ரேஷன் பண்ணோன்னா 1.5 வருஷம் நீங்கள் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே தள்ளி போட்டு கடன் பிரச்சனையாகி அப்படியே அதையும் தள்ளி போட்டு திருப்பி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே ப்ரொடியூசர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா நாங்கள் கேரக்டர்லாம் மாற்ற வேண்டியிருக்கோம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாததுனால நான் சம்பாதிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிடுத்து. அப்படியே தள்ளி போட்டோம். நாங்கள் அப்படி போயின்னு இருக்கிறச்ச நான் வந்து என் ஹஸ்பண்டை தான் குழந்தையாக நினைப்பேன். அவர் என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவார், தோட என்னை ஒரு நாளும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். அவரை டெய்லி காலையில் கொஞ்சி அவரை எழுப்பணும், அப்படி தான். ஸோ ஒரு நாளைக்கு கொஞ்சின்னு இருக்கிறச்ச ஆண்டவர் என்கிட்ட ஸ்பஷ்டமாக காதில் சொல்கிறார், கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்சிடு அப்படின்னாரு. எனக்கு அதை சொல்லிவிட்டு அப்படியே என் மைண்ட்லேருந்து எடுத்துட்டார். எனக்கு அது புரியல என்னன்றது. அப்போ கொஞ்சம் நாட்கள் கழித்து இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. எனக்கு அது ஹார்ட் அட்டாக்னு கூட தெரியல. அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில். 40 மினிட்ஸ் அவருக்கு ஹார்ட் பம்ப் ஆகி பார்த்தாங்க, நோ ரெஸ்பான்ஸ், அவர் இறந்துட்டார். ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படின்றது என்னால் நம்ப கூட முடியல. நான் கேஷுவாலிட்டிக்கு நான் அவரை எடுத்துகிட்டு போகிறச்ச ஆண்டவர் அவர் சொன்னதை நான் அன்றைக்கி சொன்னேன், பார்த்தியா கொஞ்சம் வேண்டியதெல்லாம் கொஞ்சிடுன்னு, அதுதான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் நான் உனக்கு அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் என்ன ஆகிறேனே தெரியல. என்னை தாங்கி கொண்டிருந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்னை தாங்கி கொண்டிருந்தார். அந்த 1.5 நாள் அவருடைய ஃபியூனரல் முடிகிற வரைக்கும் நானாக இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. என்னால் நிற்க கூட முடியாத சுச்சுவேஷன். ஆனால் நான் நின்று நான் ஒண்டிக்காரி அந்த ஃபியூனரலை முடித்து கொடுத்தேன். என் கணவர் இறக்கும்போது நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, 20 ரூபா தான் கையில் இருந்தது. ஃபியூனரலுக்கு கூட வழி இல்லை. ஆனால் 2 லட்சம் ரூபா டெப்ஸ். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் தங்கச்சி ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அவள் கொஞ்சம் பணம் அனுப்புனா, என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபியூனரலில் நடத்தி நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், தனியாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு பொண்ணு தனியாக எப்படி வாழ முடியும். எமோஷ்னல் டார்ச்சர்ஸ் எனக்கு பயங்கரமாக ரொம்ப. அதாவது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எவ்வளோ ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் பிளாங்க் கால்ஸ் வரும் எனக்கு. பிளாங்க் கால்ஸு, ஒருத்தர் யாராவது கதவு தட்டினா கூட எனக்கு பயம். ஆண்டவர் முன்னாடி உட்காந்து அழுவுறதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. என்னென்னா நான் திங்க் பண்ணுறேன், இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வேறு வந்துருச்சு எனக்கு. ஸோ ருமைட்டைடு ஆர்த்ரைட்டிஸ்னு வாங்க பார்த்தீங்களா, கையில் வந்து முடக்குவாதம், அந்த முடக்குவாதம் வந்துருச்சு எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால். ஏன்னா இந்த பக்கம் எமோஷ்னல் டார்ச்சர்ஸ், கடன் பிரச்சனை, புருஷன் இழந்த இது எல்லாமே எனக்கு சேர்ந்து எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்னால் வந்துருச்சு. அப்போது டாக்டர்கிட்ட நான் போன உடனே இது ருமைட்டைடு ஆர்த்ரைட்டிஸ்மா, வாழ்நாள் முழுக்க நீ மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டார். நான் வந்துட்டேன் வீட்டுக்கு, ரொம்ப சோர்வாக வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் தான் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டீங்களே ஆண்டவரே, அதான் ஐசிஐ 53:4-5 சொல்லுது, உன் தழும்புகளால் நான் சுகமானேன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ நான் அதை அறிக்கையிட்டேன், உன் தழும்புகளால் நான் சுகமானேன் ஆண்டவரே, எனக்கு இந்த ருமைட்டைடு ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து விடுதலை வேணும். நான் உங்ககிட்ட இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை நான் கொடுத்துடுறேன், நீங்கள் என்னை சுகப்படுத்துங்க, நான் விசுவசிக்கிறேன் உங்களால் மட்டும்தான் கூடும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையிட்டு அந்த நோயை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு கீ செயின் மாதிரி ஞானஸ்நானம் பண்ண உடனே ஒருத்தர் கொடுத்துருந்தார். ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும், சிலுவை போட்டது. அந்த சிலுவையை பிடிச்சிக்கோன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு 3 நாளாக சொல்லிட்டு இருந்தார். நான் 3வது நாள் அதை பிடிச்சி அப்படியே படுத்துட்டேன். 3 நாள் அதை படுத்தேன், அந்த சிலுவையை பிடிச்சிட்டு விசுவாசத்தோடு நான் அறிக்கையிட்டு நான் அதை பிடிச்சின்னு படுத்த உடனே 3 நாள் கழித்து எனக்கு அது தெரியவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், கை நல்லா எனக்கு மடக்க முடியறது. டாக்டர்ஸ் சொன்னாங்க, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, காலையும் வந்துடும், இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார்.
ருமைட்டட் ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து என்னை குணப்படுத்தி என்னை வந்து ரிலீவ் பண்ணார். மறுபடியும் எமோஷ்னல் டார்ச்சர்ஸு ஃபிலிம் லைன்லேருந்து நான் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை எனக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு மைண்டில் சூசைட் அட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அது நினைக்கும் போது ஆண்டவர் அந்த ரூம் ஃபுல்லாக அவருடைய குரல் எதிரொலிச்சுது எனக்கு. எப்படின்னா, ஐ கேவ் மை லைஃப் ஃபார் யூ அப்படின்னார். நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னார். அந்த ரூம் ஃபுல்லாக அந்த குரல் எதிரொலிச்சுது. பயந்து போய் நான் உட்கார்ந்துட்டு இருந்தவ அழுது கதறி அவரை சாஷ்டாங்கமாக விழுந்துட்டேன் அவருடைய பிரசன்னத்தில். ஐம் வெரி சாரி லார்ட், ரொம்ப சாரி, நான் அதை திங்க் பண்ண கூட இனிமேல் மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிங்க, இனிமேல் டு த கோர் நீங்கள் என்னை சோதித்தாலும், டு த கோர் எனக்கு டெஸ்ட் வந்தாலும் நான் சூசைடு மட்டும் நான் பண்ண மாட்டேன், நான் அதை திங்க் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஆண்டவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஐசியா 30:18 19 21 எனக்கு கொடுத்தாரு. நான் கேட்டேன், நீங்கள் வந்து நான் யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஒரு பொம்மை மாதிரி உங்கள் கையில் நீங்கள் ஆட்டி படைக்கிறீங்கன்னு, நீங்கள் என்ன கேட்குறதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட நான் பேசின்னு இருக்கச்சு ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் கண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஐசியா 30:19 21. அப்பத்துலேருந்து நான் இதை பிடிச்சிட்டேன். ஓகே, நான் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அப்படி நகுந்தா கூட, அவருடைய சித்தப்படி வாழாமல் நகுந்தா கூட, அவர் வந்து இல்லை அந்த பக்கம் போவாத, இப்படி வா அப்படின்ற அந்த குரல் வந்து இன்றைக்கி கூட எனக்கு கேட்கும். ஒரு சின்ன இது கூட எனக்கு அப்படி போயிடக்கூடாது, அவர் பிடிச்சின்றுவார். அந்த மாதிரி என்னை வந்து வழி நடத்தினார். அதுக்கப்புறம் டேடி வந்து என்கிட்ட 3 மாதம் ஆச்சு என் ஹஸ்பண்ட் இறந்து, நீ ஹிந்துவாக மாறிடு, நான் உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு என் ஹஸ்பண்ட் இறந்தது கூட பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரை விட்டு வெளியில் வா, ஹிந்துவாக மாறிடுன உடனே ஐ ஜஸ்ட் மை ஹார்ட் வாஸ் ஷேட்டர்ட் இன் டு பீசஸ். என்னோடய இருதயமே நொறுங்கி போச்சு. இம்மீடியட்டாக நான் ஆண்டவர்கிட்ட ஓடினேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து எடுத்துட்டீங்க, எனக்கு கையில் காசு இல்லை, என்ன இப்படி கடன் தொல்லையில் இருக்கேன் நான். இப்போ வந்து எங்கள் அப்பா இப்படி கூப்பிடுறாரு, நான் வந்து என்ன செய்யறதுனே தெரியல. நீங்கள் மாமனாரை எடுத்துட்டீங்க, மாமியாரை எடுத்துட்டீங்க, ஹஸ்பண்ட் எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. எனக்கு வேண்டாம் ஆண்டவரை, யாருமே எனக்கு வேண்டாம். ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ராஜா, நீங்கள் மட்டுமே எனக்கு போதும், எனக்கு அது போதும், எனக்கு நீங்கள் கூட இருங்க. என்ன உங்ககிட்டேருந்து நீங்கள் பிரிச்சுட்டாதீங்க. நாட் ஈவன் a millisecond or microsecond I shouldn't get separated from you. என்னை உங்களோடையே வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, இங்கேயே என்னை வந்து கொண்டு போட்டுருங்க, உங்கள் பிரசன்னத்திலே நான் செத்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வந்து அவர் கரங்களில், அவருடைய இருதயத்தில் மார்பில் அணைத்து கொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரெட்ரீட்டுக்கு போனேன். எம்மாவுஸில் ஒரு தியானம் நடந்தது. அந்த தியானத்தில் தான் நான் ஆவிக்குரிய ஜெபக்குழுவில் சேர்ந்தேன். அந்த ஆவிக்குரிய ஜெபக்குழுவை நடத்துகிறவங்க ஆண்டனி கிரீலியும் சத்யா. இவங்களும் இந்த ஆண்டனி கிரீலி ஆங்கிலோ இண்டியன், சத்யா அவங்க நாயர் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். அவங்களுக்கு ஆண்டவருடைய அந்த 9 வரங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்கக்கிட்ட ஆண்டவர் வந்து சாந்தியை வந்து உன்னோட மீட்டிங்க்கு கூப்பிடுன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, உன்னை கூப்பிட சொல்கிறார் ஆண்டவர்னு. நான் நம்பலை. நான் ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அந்த சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, அவ்வளோதான் என்னோடய வேலை. ஆனால் இந்த ஜெபக்குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னை வந்து அவ்வளோ அனாயிண்ட் பண்ணார். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே போகிறேன் அந்த ஜெபக்குழுவில். ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு அவங்க சொன்ன உடனே, ஆண்டவர் கூப்பிடுறாருன்றதுக்காக வரேன், நீங்கள் கூப்பிடுறதுனால இல்லை அப்படின்னு சொல்லி நான் போகும்போது அன்றைக்கி எனக்கு அவ்வளோ அற்புதமான அபிஷேகம் எனக்கு கிடச்சிது. என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் வேண்ட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து
எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என் அபிஷேகத்தால் நிரப்பி எனக்கு ஐ வாண்ட் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னேன். தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு கொடுத்தாரு, அந்நிய பாஷை வரங்களை எனக்கு கொடுத்தாரு, ஒன்றொன்னா கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவர்கிட்ட இப்படி நடக்கணும், இப்படி பேசணும். ஒரு சாமுவேலுக்கு எலி எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதுபோல் அவங்க எனக்கு ஏலியாக இருந்து இதுதான் வழி, இப்படி தான் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பாரு, இப்படி தான் நீ வந்து அவர்கிட்ட பேசணும், இப்படி தான் அவங்க கிட்ட ஆண்டவர்கிட்ட நீ நடக்கணும், இப்படி தான் ஒபீடியண்ட்டாக அவர் கேட்குறதுக்கு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீ அடிப்பணியணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு எல்லாமே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது போல் அந்த பிரதரும் சிஸ்டரும் என்னை வந்து வழி நடத்தினாங்க. அவங்களும் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கி கூட நான் அவங்க சபையில் தான், அவங்களுடைய ஜெபக்குழுவில் தான் இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அவங்க வந்து பென்டகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பென்டகோஸ்டல் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் வர்ஷிப் டீம் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய வர்ஷிப்லாம். ஸோ அவங்க வந்து என்ன அழகாக வழி நடத்தினதாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேண்டாம், நான் இங்கேருந்து வெளியில் போயிடுறேன், எனக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு. ஒரு வாரம் நீ இரு, நான் போய் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து என்னை கூப்பிட்டு, ஆண்டவர் உன்னை டிவியில் தான் இருக்க சொல்கிறாரு, இதில் தான் எனக்கு இல்லை, நான் கன்னியாஸ்திரியாக போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. இல்லை ஆண்டவர் உனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அன்றைக்கி நான் கன்னியாஸ்திரியாக போயிருந்தா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஜோதி அக்கா கிடச்சிருக்கவே மாட்டாங்க, வேறு ஒரு ஜோதி அக்கா வந்திருப்பாங்க, ஆனால் இந்த ஜோதி அக்கா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அவங்க மூலமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வழி நடத்தினார். நான் வந்து சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உபாகமம் 28:12 சொல்லியிருக்கு, நீ பிற இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்ன உடனே எனக்கு அவராகவே சான்சஸ் பிடிச்சார். அந்த ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிடிச்சி கொடுத்தாரு. நான் யார்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். மணி சேவ் பண்ணி கடன்கள் எல்லாம் அடைச்சேன். 2 வருஷமாக 2 lakhs 2 lakhs டெப்ஸ் இருந்தது. 1.5 வருஷத்துக்குள்ளேயே ஆண்டவர் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக, ரிலேஷனலாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவர் ஒருத்தர் மட்டும் என் கூட இருந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சி இன்றைக்கி நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதமாக என்னை வச்சுட்டுருக்கிறாரு. அந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஸோ அவருக்கு தான் மகிமை கொடுக்கணும். அவர் ஒருத்தர் தான் என்னை வழி நடத்துகிறார். என் வீட்டில் வேறு யாரும் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர், ஆண்டவர் இயேசு மட்டுமே இருக்கிறார். அவர் கூட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன், அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஆண்டவரை நீங்கள் கூட வாங்க, நான் ரேஷன் கடைக்கு போகிறேன், என் கூட வாங்க, பேங்க்குக்கு போகிறேன், எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், இது நான் வந்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ஏதாவது மறந்துட்டேன்னா நீங்கள் எனக்கு மெமரி பவர் கொடுங்க, நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல. ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில் போயிட்ட உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. டெய்லி கூப்பிடுறவ எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நான் வெளியில் கேட்டை திறந்தாலே அவர்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன். இன்றைக்கி நான் அவசரத்தில் வெளியில் போயிட்டேன், அவர் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஆண்டவரே நீங்கள் வாங்க, நான் சொல்லலைனாலும் நீங்கள் கூட இருக்கணும், நீங்கள் வாங்க கூட அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் என் கூட இருந்து வழி நடத்துகிறாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை படிக்க அவருக்குள்ளே போக நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் எதுக்காக நீங்கள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்க சொல்கிறீங்க, இது மோசமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை சாந்தி, நீ எப்படி வாழற அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் உன்னை எதுக்காக அங்கே வச்சுருக்கேன் தெரியுமா, நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தால் போருமா, மற்றவங்கள்லாம் வர வேண்டாமா, உன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் வர வேண்டாமா, நீ மட்டும் வந்தால் போருமா அப்படின்னு. எனக்கு கொள்ள தண்ணி வந்துச்சு பாருங்க. அழுது ஆண்டவரே ஐம் வெரி சாரி, நான் இருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி நான் இருக்கேன். ஆனால் நானும் இந்த உலகத்தில் இருந்தேன் சாந்தி. எப்படி இருந்தேன் தெரியுமா, பாவிகளுக்கு மத்தியில் இருந்தேன், பாவிகளுக்குள்ளே சேரலை. நீயும் அப்படி என்ன ஃபாலோ பண்ணு. அங்கே அவ்வளோ அசுத்தமாக இருக்கிற நான் உன்னை அனுப்புகிறேன்னா உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அனுப்பலை. நீ அப்படி இரு. தாமரையில் வந்து தாமரை சேத்துல வளர்ந்தா கூட அந்த சேரு அதில் படாமல் தாமரை மணக்கிற தன்மையை கொடுக்குது. ஒரு வயிறு வந்து குப்பையில் கடந்தாலும் ஜொலிக்கிற தன்மையை கொடுக்குது. அந்த மாதிரி நீ இரு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை காலான, ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கார். இன்றைக்கி வரைக்கும்
நான் வந்து போனேன்னா ஷூட்டிங்க்கு பைபிள் எடுக்காமல் போக மாட்டேன். பைபிள் எடுத்துன்னு போவேன், உட்காந்து அங்கே படிப்பேன். மற்றவங்களாம் அரட்டடிப்பாங்க, என்னென்னமோ உலகத்தார் மாதிரி பேசுவாங்க. ஆனால் நான் பைபிள் எடுத்த உடனே, ஏய் அவள் பைபிள் படிக்கிறா, கொஞ்சம் சத்தமாக பேசாத, அமுங்கி இரு. நான் ப்ரைஸ் லாட் சொன்னேன்னா எல்லோரும் ப்ரைஸ் லாட் சொல்லுவாங்க, வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்கன்னா ப்ரைஸ் லாட் சொல்லுவாங்க. அப்புறம் சாந்தி எனக்காக ஜெபிச்சுக்கோயேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு அப்போ அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி தான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். நீ வந்து ஆண்டவர் சொன்னார், நீ எதுவும் சுவிசேஷத்தெல்லாம் நீ அறிவிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, நீ அங்கே வந்து நீ உட்காரு, நான் உன் மூலமாக செயல்படுறேன், அவங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ உன் மூலமாக நான் அதை செயல்படுத்துகிறேன், அதனால தான் நான் உன்னை அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கேன், நீ வெளியில் வரணும்னு இல்லை, நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வச்சுருக்கேன் அப்படின்னு ஜெரமியா 29:11 எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உனக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமென்றோ, அது வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் உன் ஆண்டவர். ஜெரமியா 29:11 இருக்குது. இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தான் என்னை வழிநடத்தி வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன வயசில் 6 வயசில் பரதநாட்டியம் கற்றுண்டேன். ஆண்டவர் என்னை அதன் மூலமாக மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தார். மோகன் அண்ணா முதல்ல அந்த பூரண அழகுள்ளவரைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் மோகன் அண்ணா. அதுதான் நான் முதல்ல கிறிஸ்துவுக்காக ஆடின டான்ஸு. சபை நிறைய கோயிலெல்லாம் ஆடியிருக்கேன். அப்போ சின்ன வயசில் ஸ்கூல் ஸ்பான்சர் நான் தான், காலேஜ் ஸ்பான்சர் நான் தான். கோயிலெல்லாம் நிறைய போய் ஆடியிருக்கேன். சாந்தியை தான் கூப்பிடு அப்படின்னுவாங்க. வெல்கம் டான்ஸுக்கு கூட, சின்ன டான்ஸுன்னா கூட என்ன தான் கூப்பிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆடணும் அப்படின்னும் போது முதல்ல நான் ஆடின பாட்டு பூரண அழகுள்ளவரே தான். ஆண்டவர் 2-3 பேர் பார்த்துட்டு, அம்மா நீ ஆடும்போது இயேசு கிறிஸ்துவ அங்கே நின்றுருந்தாருமா, நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஆண்டவர் ஏன் நான் நடனத்தை பார்த்து இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து நிறைய பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சங்கீதம் 19 பண்ணுவேன், சங்கீதம் 128, 121, அப்புறம் எஸ்ஐயாவில் நிறைய அந்த மாதிரி கிறிஸ்டியன் கிளாசிக்கல் ஒன்லி பரதநாட்டியம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். நான் ஆண்டவருடைய மகிமை அப்படி எடுத்துரைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டார். பிரஜாபதின்ற ஒரு பெரிய நாட்டிய நாடகம் பண்ணாங்க. அதில் என்னை ஆண்டவர் அவங்க மூலமாக எனக்கு ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொல்லி, நீ சாந்தியை கூப்பிடு பிரஜாபதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரூப்பில் ஒரு 7 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் அது முடித்த உடனே அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து எனக்கு ஜோதி அக்காவை கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் 3.5 வருஷம் மேலே, 4வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு ஜோதி அக்கா ஆரம்பித்து. 145 எபிசோட்ஸை நாங்கள் முடிச்சிருக்கோம். அது கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் ஒருத்தர் தான் என்னை வழி நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்லேயும் சரி, எங்கே போனாலும் சரி, என்னோட கூட இருக்கிறது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னை என்ன உயிர் வாழ வச்சுருக்குன்னா, அவர் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அவர் தான் என்னை கைட் பண்ணுறாரு, அவர் தான் எனக்கு எல்லாமே. இது நாள் வரைக்கும் என்னை 2 விஷயங்கள் தான் தாங்கிட்டு இருந்தது. 2 விஷயங்கள். ஒன்று, கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையால் ஆண்டவரே அப்படின்னு புலம்பல் 3:22. அது ஒண்டி தான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த சுண்டு விரல் கூட என்னால் அசைக்க முடியாதுங்க. அவ்வளோ வீக்கு நான், அவ்வளோ பலவீனப்பட்டவள். ஸோ 2வது வந்து அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் என்னை தாங்கின்னு இருக்கு. இந்த வார்த்தை இல்லைன்னா நான் என்றைக்கோ இட் இஸ் யூஸ்லெஸ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் வித்தவுட் ஜீசஸ். எஸ், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லைன்னா யூஸ்லெஸ், நம்ம இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க இந்த உலகத்தில். அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அப்போ வந்து சுவிசேஷத்தை நான் அப்படியே படிச்சுட்டு இருப்பேன். லைக் மேத்யூ, மார்க், லூக், ஜான், அதை படிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஊட்டச்சத்துள்ள நல்ல சக்தியுள்ள சாப்பாடு சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவேன், பவுலடிகளாரோட நிருபங்கள் இருக்கு இல்லையா, அதை படிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் நல்ல மூளைக்கு வேலை வேணும் அப்படின்னா நீதிமொழிகள் படிப்பேன் நான். அதுக்கப்புறம் நல்லா வெஜிடேரியன் ஃபுட்டு வேணும்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, அதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், டெசர்ட் சாப்பிட்ணும், ஃபலூடா, புட்டிங், இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா சங்கீதங்கள் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு வார்த்தை தான் எனக்கு சாப்பாடு மாதிரி. அப்படியே உள்ள போகும் 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 போகும். அந்த சாப்பாடை கூட மறந்துடுவேங்க. அப்படி நான் வார்த்தையை சுவைக்க ஒவ்வொரு 34:8 சாமில் சொல்லியிருக்கு, அவரை சுவைக்கிறவங்க ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
அவருடைய கிருபை வந்து அவ்வளோ, அவரை சுவைக்க அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ ஆண்டவரை சுவைக்கும் போது தான் எனக்கு அந்த அந்த இது தெரிஞ்சுது. எனக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, ஆண்டவர் எத்துணை நல்லவர், எனக்காக போராடும் இறைவன் அவர். நான் எத்தனை தடைகளை உடச்சி என்னை விடுதலை ஆக்கி என்னை இன்னைக்கு வாழ வச்சுட்டுருக்கிறது அவருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த அளவுக்கு ஆண்டவரோட நான் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டுருக்கேன். ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க, என்னோட தங்குங்க, என்னை வழி நடத்துங்க, உங்கள் பிரசன்னம் எனக்கு போதும். போகையிலும் வருகையிலும் தூதர்களை கொண்டு என்னை காத்துக்கொள்ளுங்க ராஜா, நீங்கள் இருந்தால் போகிறோம், நான் எல்லாத்துலேயும் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் சீரியல் இண்டஸ்ட்ரியிலையும் நான் இருக்கேன்னா, அங்கே இருக்கிற மக்களும் என்னை வந்து ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. மற்றவங்கள மாதிரி அவங்க மேல் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, நான் வந்து எல்லாரையும் கலாய்க்கிறவங்க, ஆனால் உங்களை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, உங்களை கலாய்க்கணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை, நீங்கள் அவ்வளோ சாந்தமாக, உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வடிவுக்கரசி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எப்போவுமே டென்ஷனில் வருவாங்க, எல்லாருக்கிட்டேயும் காய்ச்சி புச்சுன்னு கத்துவாங்க. அந்த அம்மா வந்து நான் 3 சீரியல் அவங்களோட பண்ணியிருக்கேன், எனக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கண்ணு நான் ரொம்ப எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் என்ட்ரு ஆன உடனே உன் ஃபேஸை பார்த்த உடனே என் பிபிலாம் அப்படி இறங்குதுமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, எப்படிம்மா நீ அப்படின்வாங்க. அவங்க பிரதருக்காக அவங்க ப்ரே பண்ண சொன்னாங்க, நான் ப்ரே பண்ணேன். பிரதர் சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். ஆண்டவர் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே சுகம் கொடுத்தாருன்னு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்றைக்கி ஈவினிங்கே சுகம் கொடுத்தாருன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணுவேன், எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே சொல்லுவார். நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட தான் நான் பேசுவேன். நீ வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருன்னு சொன்னால் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருப்பேன். அவர் வாயை திறந்தா தான் என்னால் திறக்க முடியும். அந்த மாதிரி ஃபுல்லாக டோட்டல் சரண்டர் ஐ கேவ் இட் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் மட்டுமே நான் ஆண்டு கொள்ள நான் என்னை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என்னை வழி நடத்துறது ஆண்டவர் மட்டுமே. இந்த அற்புதமான இந்த சாட்சி வேளையை எனக்கு கொடுத்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மோகன் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக நிற்க வைத்ததற்கு ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன். கேட்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.